நீங்க செஞ்ச பர்சனல் சின்ன அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இவரை நான் நம்புறேன், என் ஃப்ரெண்டை ரொம்ப நம்புறேன். எந்த ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி பிரதர் நான் அப்படி ஒரு அடிமைத்தனத்துல இருக்கேன், இன்னும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம். உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் தனிப்பட்ட விஷயம் அது. உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் தனிப்பட்ட போராட்டம் இது. நீங்க போராடி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதை போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பாச கிட்ட சொன்னா எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. அவங்க சபைக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மாவே நம்ம பாக்குறது ஏளனமா பார்ப்பாங்க, இன்னும் மோசமா பார்ப்பாங்க. நான் சொல்றேன், இது தனிப்பட்ட போராட்டம். நம்ம வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் அந்த அடிமைத்தனத்துல இருக்கேன், போனுன்னு ஒண்ணு வந்தோடனே அக்கிரமா வர ஆரம்பிச்சு இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கேன். நான் சொல்றேன், இது உங்களுக்குன்னு தனிப்பட்ட போராட்டம். இதை யாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. பாவத்தை செஞ்ச பிறகு பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், இப்படி ஒரு போனோகிராஃபி பார்த்துட்டல, இப்படி ஒரு தவறான வீடியோ பார்த்துட்டல, இப்படி சிகரெட் எடுத்து பிடிச்சிட்டல, இப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டல, இப்ப போய் நீ முழங்கால் போட்டா அவர் கேட்பாரா, நீ இந்த கையில பைபிள் எடுக்க உனக்கு பரிசுத்தம் இருக்கா? நான் சொல்றேன், தயவு செஞ்சு கையில பைபிள் எடுங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு போய் முழங்கால் போடுங்க. போனோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு மறுபடியும் போய் முழங்கால் போடுங்க. பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க.